அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சக்தி கிரேன் உத்தம் சக்தியோட 15 டன்னு ஷார்ட் பூம் 3 பாட்டு பூம் சக்தி கிரேனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ 1 by 1 நம்ம பார்ப்போம். இப்போ பூம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், இதில் 15 டன்னு 36 அடி பூம்பு 3 பாட்டு பூம்பு. பாருங்கள், 3 பாட்டு பூம் இதில் கொடுத்துருக்காங்க. முதல்ல மதர் பூம் பார்ப்போம். மெயின் பூம் மதர் பூமு இதில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது மதர் பூமு. அதுக்கு மேலே ஒரு கிரே கலர் பெயிண்ட் அடித்து ஒரு எக்ஸ்ட்ரா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லைன்னா ஸ்டிஃப்னர்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அது எக்ஸ்ட்ரா பிளேட்டு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 90% மேலே 90% மேலே அந்த மெயின் பிளேட்டுக்கு பூமுக்கு மேலே அப்படியே வெல்ட் அடித்து எக்ஸ்ட்ரா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பூமோட ஸ்டெபிலிட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். மெயின் மதர் பூமுக்கு மேலே இந்த பிளேட் இது பாருங்க, ஃபுல் லென்த்துக்கு ஹெவி டியூட்டியான மதர் பூமே ஹெவி டியூட்டியாக இருக்குது. இது மற்ற கிரெயினில் வர்றது கிடையாது. மற்ற கம்பெனியோட கிரெயின் வந்து வெறும் பிளேட் மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ மெயின் மதர் பூம் கொடுத்து அதுக்கு மேலே இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு அதுக்கப்புறம் பாருங்க, மற்ற 2 பூமும். அதுக்கப்புறம் முன்னாடி ஃப்ரண்ட்டு பூம் மண்டை, ஹெவி ஹூக் மண்டை. அதுக்கு முன்னாடி அதில் வந்து 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஹோல்ஸ்லையும் இது மாட்டிக்கலாம், மேன் பாஸ்கெட் இங்கே மாட்டிக்கலாம். மேன் பாஸ்கெட்டுக்கு மாட்டுறதுக்கான பின்னுக்கான ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹூக்கு மண்டையும் வாங்க இப்போ ஆப்ரேட் பண்ணுறாரு. பூம் ஃபுல்லாகவே மூவ் பண்ணுறாருல. ஸோ பண்ணுவேன் மற்ற பார்ட்ஸ் எல்லாமே 1 by 1 பார்ப்போம். பாருங்க, இப்போ ஹூக்கு மண்டை புது வண்டி. இது ஹூக் மண்டை நல்லா பெரிய 20 டன் 25 டன்னுக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஹெவியான ஹூக்கு மண்டை கொடுத்துருக்காங்க. பாருங்க, 6 ஃபால் ரோப் வருது. 3 புள்ளி இருக்கு, 3 ஃபுல் ரோப் வருது, 6 ஃபால் ரோப்பு. இந்த பிளேட் திக்னஸ்லாம் பாருங்க, ஹெவியாக கொடுத்துருக்காங்க. பிளேட்டோட திக்னஸ் 10 mm மேலே திக்னஸான பூம் பிளேட்ஸ். அதுக்கப்புறம் மேலே 2 எக்ஸ்டென்ஷன் சிலிண்டர் இருக்கு. பாருங்க, நீளமாக எக்ஸ்டென்ஷன் சிலிண்டர் 2 கொடுத்துருக்காங்க. சக்தி கிரேன் 15 டன்னு 36 அடி போகு. பூம் ஒவ்வொரு பூமையும் நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். சூப்பர். அதுக்கப்புறம் அந்த ஹூக்கோட அந்த காலர்ஸ்லாம் பாருங்கள், ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த இதையும் பாருங்கள், ஹூக் பிளாக் மாட்டியிருக்க அதெல்லாம் பிளேட் திக்னஸ்ஸு வெல்டிங்கு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் மெயின் ஹூக்கு இன்னொரு ஹூக் ஸ்டாண்டர்டாக 2 ஹூக்கு தாங்க வரும். சக்தி கிரேனில் மேலே எக்ஸ்டென்ஷன் சிலிண்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பூம் ஃபுல்லாக பார்த்துட்டோம், இந்த பக்கமும் பார்த்துட்டோம். இங்கே பாருங்க, இந்த பக்கமும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டோம். எக்ஸ்டென்ஷன் சிலிண்டரோட ஹோஸு இந்த பக்கமும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. உத்தம் சக்தி. அதில் விஞ்ச் மோட்டர் ஸ்டாண்டர்டாக வருது. அதுக்கப்புறம் நம்ம கீழே வருவோம். அந்த பம்பர் பாருங்கள், பம்பரோட இல்லை ஹெவி டியூட்டியான
ஹெவியான பம்பர் கொடுத்துருக்காங்க. லைஃப் நல்லா வரும். அதோட மவுண்டிங்கு முன்னாடி ஃப்ரண்ட் ஆக்சில் சேசிஸோட திக்னஸ் பாருங்கள், பிளேட்டோட திக்னஸ் பாருங்கள். ஃப்ரண்ட் ஆக்சிலு, இது ராக்கர் ஆர்மு, பிரேக் பூஸ்டரு, ஃபுல் ஏர் பிரேக் வருதுங்க. இதில் ஃபுல் ஏர் பிரேக்கு. அதுக்கப்புறம் இதில் 90 mm சிலிண்டர் கொடுக்கும். இந்த ஜாக் சிலிண்டர் இல்லைனா லிஃப்ட் சிலிண்டர்னு சொல்லுவாங்க. இந்த கிரே கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த சிலிண்டர் வந்து 90 mm 90 mm டயாவில் சிலிண்டர். ப்ளஸ் இதில் வந்து கவுண்டர் பேலன்ஸ் வால்வ் கொடுத்துருக்காங்க. இந்த வால்வ் வந்து ஸ்டாண்டர்டாக வருது. இந்த வால்வ்னால சப்போஸ் லிஃப்ட் நம்ம லோட் தூக்குனதுக்கு அப்புறமும் நம்ம லிவர் விட்டால் தான் கீழே வரும், இல்லைன்னா அது கீழே வராது. ஸோ அதுக்காக இந்த வால்வு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சில கிரேன்லாம் இந்த வால்வ்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம உத்தம் சக்தி கிரேனில் ஸ்டாண்டர்டாக இந்த வால்வ் வருது. அதுக்கப்புறம் அந்த லேடர்லாம் பாருங்கள், நல்லா ஹெவியானது கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பூமோட இது பாருங்கள், இதோட கனம், இதோட திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக கொடுக்கும். மற்ற கிரேனில் வந்து எவ்வளோ பெருசாக அதோட திக்னஸ் குறைச்சிடுவாங்க. ஸோ திக்னஸும் அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி சேசிஸ்லாம் நீங்கள் பாருங்கள், ஒரு பாட்டம் ஹெவியாக இருக்குது. கீழேயும் எல்லா இடத்துலையுமே அந்த பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் லைஃப் நல்லா வரணும்க்காக. இது ஃப்ரண்ட்டு பிரேக் பூஸ்டரு பிராண்டட் கம்பெனியோட தான். அதுக்கப்புறம் அந்த பூமுக்கு இங்கே மேலே இங்கேயும் ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் பிளேட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஹெவிக்காக. ஸோ பூமும் லைஃப் நடந்துடும். முன்னாடியும் கொடுத்துருக்காங்க, பின்னாடியும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் பாருங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக டூல் பாக்ஸ் வருது. மற்ற கம்பெனியில் அந்த டூல் பாக்ஸ் வர்றது கிடையாது, எக்ஸ்ட்ரா போடணும். ஸ்டாண்டர்டாகவே கம்பெனிலேருந்து ஃபேக்ட்ரிலேருந்து டூல் பாக்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் ஸ்டியரிங் சிலிண்டரு, ஸ்டியரிங் ஜாக்கின்னு சொல்லுவீங்க. அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எது விழுந்தாலும் இந்த ராடு டேமேஜ் ஆகாது. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இது டேமேஜ் ஆகாது, லைஃப் நல்லாயிருக்கும். மற்ற கரையிலலாம் மற்ற வண்டியிலலாம் இது கொடுக்குறது கிடையாது, அந்த பிளேட்டை கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ராடு அடிக்கடி டேமேஜ் ஆகும். அது சக்தி கிரேனில் ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. பாருங்கள், உத்தம் சக்தி கிரேன், அதோட நம்பர் பிளேட். முன்னாடி ரோப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கேருந்து உங்களுக்கு க்ரெயினில் இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த பூமோட ஸ்ட்ரக்சர் மட்டுமே நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. ஹெவியான இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், இதோட திக்னஸ்ஸு, இந்த பிளேட் திக்னஸ்ஸு நல்லா பக்காவாக ஹெவியாக கொடுத்துருக்காங்க, லைஃப் நல்லாரும். அதுக்கப்புறம் இந்த காவடி ஏ ஃப்ரேம் சொல்லுமில்ல, இந்த ஏ ஃப்ரேம் வந்து மற்ற கம்பெனிலலாம் 2 போல்ட்டு தான் கொடுப்பாங்க. இதில் பாருங்கள் 3 போல்ட்டு கொடுத்து ஹெவியான பீஸாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கேயும் எக்ஸ்ட்ரா பிளேட் கொடுத்துருக்காங்க. மற்ற இடத்துல வந்து வெறும் இந்த பிளேட் மட்டும்தான் இருக்கும். இவங்க இதுக்கு மேலே இந்த பிளேட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை ஸ்டிஃப்னர் பிளேட்டு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கே உங்களுக்கு வந்து வண்டியை ஹெவி பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்காங்க. மற்ற வண்டியில் வந்து மற்ற பிராண்டட் பெரிய கம்பெனிலலாம் இந்த இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இங்கே மற்ற வண்டியில் 2 போல்ட்டு தான் கொடுப்பாங்க, 3 போல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கே பண்ணுமோ எல்லாமே ஹெவியாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் ஸ்டாண்டர்டாக சிம்சன் இன்ஜின் வருது. இது மைக்கோ போஸ் பம்பு சிம்சன் இன்ஜினு. சிலிண்டர்ஸு, ஹைட்ராலிக் டேங்க்கு, டீசல் டேங்க்கு. அதுக்கப்புறம் சோனாலிகா கியர் பாக்ஸோட பின்னாடியோட பூஸ்டரு, பிரேக் பூஸ்டரு. பின்னாடி வந்து 14x25 டயர், அப்போலோ கம்பெனியோட 14x25 டயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேபின், ஸ்டாண்டர்ட் கேபின். பின்னாடி வந்து கவுண்டர் வெட் வந்து ஹெவி டியூட்டி கவுண்டர் வெட் கொடுத்துருக்காங்க. அந்த லோகோ கொடுத்துருக்காங்க, உத்தம் சக்தியோட லோகோ. ஸோ மற்ற கம்பெனிலாம் சக்தின்னு சொல்லி ஏமாந்து வாங்கிடாதீங்க, இதுதான் ஒரிஜினல் சக்தி, உத்தம் குரூப்போட சக்தி. மற்றவங்கலாம் வேறு ஏதோ கம்பெனி வந்து சக்தின்னு சொல்லி விற்கிறாங்க, அந்த மாதிரி பார்த்து வாங்கி ஏமாந்துடாதீங்க. இதுதான் ஒரிஜினல் சக்தி. அப்புறம் உள்ள கேபின், இது புது வண்டி, பேசிக் கேபின்,
ஃபேன்லாம் மற்ற கம்பெனிக்காரங்க ஃபேன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபேன் இருக்குது, வைப்பர் மோட்டர் பின்னாடி அதில் லைட்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்டு சீட் இருக்குது, மற்ற கேபின் கூட கேஜஸ் இருக்குது, பேட்டரி இருக்குது, பேசிக் மற்றதெல்லாம் அதே மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்து கவுண்டர் வெயிட்டு ஹெவியாக போட்டு வாங்கியிருக்காங்க. அப்போலோ டயரு, வால்வு பிளாக் வந்து வால்வோ ஆயிலோடது பிராண்டட் வால்வு பிளாக்கு, 4 லிவரு. ஸோ அந்த சைடில் காமிச்ச மாதிரி தான் இந்த சைட்லேயும் இந்த பிளேட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற கம்பெனியில் இதெல்லாம் வராது. இங்கேயும் இந்த பிளேட்டு எக்ஸ்ட்ரா பிளேட் போட்டு ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து சோனாலிக்காவோட பிராண்டு பார்க்க முடியும். சோனாலிக்காவோட சிம்பலும் அதுலேருந்து போட்டு சோனாலிக்கான்னு இருக்கும். ஆல்டர்னேட்டரு, சிம்சன் என்ஜின் ஃபுல் அந்த பிளாக்லேயே பஞ்சிங் பண்ணியிருக்காங்க. சிம்சன் பஞ்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 சைடும் ஸ்டியரிங் சிலிண்டர்லையும் அந்த கார்டு பிளேட் கொடுத்துருக்காங்க. மற்ற நிறைய மிஷின் விற்கிற கம்பெனியில் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த பிளேட்டும் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாட்டுமே ஹெவியாக கொடுத்து நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம் பாருங்க. ஃபுல்லாகவே இந்த டயரு ஹெவி டியூட்டி டயரில் அப்போலோ 12க்கு 20 ஸ்டாண்டர்டாக 12க்கு 20 வராது. இவங்க 12க்கு 20 கேட்டு வாங்கியிருக்காங்க. இது சக்தியோட லோகோ, ஃபுல் பூமு பார்த்துட்டு பாருங்க. இங்கேருந்து உங்களுக்கு இன்னும் பானட் இந்த பம்பர் பார்க்கலாம் பாருங்க. மற்ற கம்பெனியோட பம்பருக்கு இதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஒருத்தர் தூக்க முடியாது, 3 பேர் சேர்ந்து அந்த பம்பர் தூக்கணும். அந்த அளவுக்கு பம்பர் ஹெவியாக இருக்கு. ரெண்டு லைட் வருது. ஸோ நம்ம இந்த சக்தி உத்தம் சக்தியோட 15 டன் 36 அடி பூம் 3 பார்ட் பூம் கூட ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் வர்ற தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா டீலர் ஓம் இன்ஃப்ராகோர் அந்த நம்பர் கீழே வீடியோவில் வரும். அதை பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.